வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள்கிட்ட முதல்ல எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா, அதாவது ஒரு உன்னை செஞ்சுட்டு உன்னை செய்யலை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நம்ம ஒரு பொய் சொல்கிறோம்னா அந்த பொய் பின்னாடி நம்மளுக்கு ஒரு பாவத்தையும் சாபத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நேற்று நான் உன்னை சாப்பிட்டுட்டு ஒன்று சாப்பிட்லன்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாம் நான் பொய் சொல்லிட்டேன். சரக்கு வாங்கி அடித்த சொல்லவா வேணாமா? இல்லைனா தெரியாதா? சரக்கு வாங்கி அடிச்சுட்டு மட்டனு மீன் எல்லாத்தையும் தின்னுபிட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னேன். அந்த பொய் சொன்னதுக்கு உண்டான பலனை பின்னாடி அனுபவிச்சிட்டேன். அதாவது பின்னாடி அனுபவிச்சிட்டேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பின்னாடி அனுபவிச்சிட்டேன் நிறைய. நேற்று நைட்டு பூரா தூக்கமே இல்லை. விடிய விடிய பாத்ரூம் கையுமா தான் திரிஞ்சேன். வேறு வழியே இல்லை. நிற்காமல் அதை பாட்டுக்கு பூத்துன்னு பிடுங்கிட்டு போயிடுச்சு. சரி, வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம நம்ம காசில் வர்றோம், நம்ம செலவு பண்ணுறோம். அதை ஓப்பனாகவே சரி ரைட்டு இந்த வாங்கினோம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. நான் சாப்பிடவே இல்லை, நான் ரசஞ்சோறு தான் தின்னேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னது என் மேலே உள்ள தப்பு. அதுக்கு நான் உங்கள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள் வாயில் விழுந்து என்றைக்குமே உங்கள் வாயிலன்னா இல்லை, அதாவது நல்லவங்க நிறைய பேர் அண்ணன் போகிறாரு நல்லபடியாக சாப்பிடட்டும் சந்தோஷமாக எதுக்கு போகிறாரு ஒரு பாவம் வீட்லேயே உட்காந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சதுனால தான் ஒரு 2 நாளைக்கு ஒரு டூரை போட்டோம். இந்த 2வது நாளே பெட்டில் முடங்கிட்டேன். இன்றைக்கி எங்கேயுமே போகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போ காலையிலேயே ஆரியங்காவுக்கு போவோம், இல்லை எங்கேயாவது போய் விழாக்கு போடுவோம் அப்படின்டா. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சொல்கிறேன், நேற்று காலையில் அப்படித்தான் கறிக்கடையில் போய் வீடியோ போட்டோம். அந்த கறி மீன் இது எல்லாத்தையும் எடுத்து வீடியோவாக போட்டதோடைய பலன் தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சமைச்ச பொருளை என்றைக்குமே வீடியோவில் காட்டக்கூடாது. அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிறது. நானே யோசிப்பேன், நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இப்போ இந்த வீடியோ விழாக்கெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்கல்ல, சாப்பிட்ற மாதிரி அப்படியே நிறையா குமிச்சு வச்சு அப்படியே கோழி எடுத்து அப்படியே லெக் பீஸ் அப்படியே கடிச்சு இழுத்து வீடியோ போடுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் வயிற்றால போக மாட்டேங்குது. ஒரு ஆள் சாப்பாடுறாமேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரெல்லாம் உருண்டையாக உருட்டி உள்ள தள்ளுறாரு. அப்போ அவருக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. நம்ம வீட்டில் மரக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளை படுக்க வச்சுருவாங்க. நீ இத்தனை வகை சமைச்சு சாப்பிட்டா இங்கே என்ன திங்கிறதுலே இருக்காங்களான்னு கண்டு வச்சுருவாங்கன்னு சொன்னேன். வெளியூருக்கு வர்ற இடத்துல ஒரு 4 நல்லது பொழுது சாப்பிட்றது இயற்கை தானே. நீ அதெல்லாம் தப்பு இல்லை. நான் அதை சொன்னேன், சாப்பிடலன்னு சொல்லி போய் சொன்னேன். அதுதான் நான் பண்ண தப்பு. இனிமேல் அந்த தவறை நான் பண்ண மாட்டேன். எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. சாப்பிட்டேன்னு இனிமேல் ஒத்துக்கிட்டு போகிறேன். தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி பொய் பேசி அதனால் உண்டான பலனை எனக்கு தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா ஏவுன்னு ஏப்போம். அதுக்கப்புறம் நைட்டு எந்திரிச்சு போய் ஈனோ கலந்து குடித்தேன். திடீர்னு பார்த்தா வவுத்தை பரட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி ஒரு இதாகி போச்சு. சரி சொல்லி வாந்தி எடுக்க போனால் வாந்தி வர மாட்டேங்குது, ஏப்பம் தான் வருது, வெறும் காற்று தான் வருது, கேஸ் ட்ரபிள் மாதிரி. எனக்கு என்னென்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணாலே எனக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. எனக்கு சாப்பிட்ட ஜோருக்கு அடுத்து கல்லீரல் ஏதோ பால்ட்டு போல் உடனே அஜீரண கோளாறு என்னை காட்டிடுது. அதுப்போ முந்தா நாளே லைவில் ட்ரிங்க்ஸு அந்த இதை காட்டிட்டேன். அது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் அதை டெலிட் கொடுத்துட்டேன். திருப்பி பார்த்தா நேற்று அப்போ எப்படியும் சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பும். அதில் தான் எனக்கு பிடுங்குனது. சரி விடுங்க, இதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அதை இந்த மேட்டரை விடுங்க. அடுத்து சுகையில் சுமி மேட்டருக்கு நான் வர்றேன். ஏன்னா முக்கியமாக நான் இதை பேசுகிறதுக்கு தான் வந்தேன். அதுக்கு முன்னால் எனக்கு பேசுகிறதுக்கு ஜீவன் இல்லை. ஒரு எனர்ஜி கிட்டிக்காக பேசணும், என்னால் பேச முடியலை. அதனால தான் இப்போ கொஞ்சம் இது ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் முடிக்கிறேன். அதாவது நிறைய பேர் நேற்று கேட்டீங்க, நானே கேட்டேன். எனக்கு 170K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இது போக விருதுகளில் வேறு ஒரு 70-75K வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதுக்காக ஒரு நாள் கூட கேட்க விட்டாதவ போய் சுகையிலுக்கு 2K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக உட்காந்து கேட்க. இதில் ஒரு மர்மம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன்னா இது இவங்க போடுற ஒரு திட்டமிட்ட பிளான்ங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இது சூர்யா கிட்ட கூட நான் சொல்லலை. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இவன் 2K வந்ததுக்கு இவன் போய் கேட்க வெட்டி. ஏன்னா பிரச்சனை 1008 பிரச்சனை தலைக்கு மேலே ஓடுது. நான் 2-3 நாளாக வீட்டுக்கு ஆல்ரெடி முதல்லையும் போகலை. இப்போ 2 நாள் இங்கே குற்றாலம் வந்துட்டேன். ஒரு ஃபோன் எடுக்கலான்னா மாத்திரம் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது தெரிஞ்ச இவளுக்கு ஒரு கேக்கு 2 கேக்கு போய் ஒரு கேக்கு வெட்டியிருக்கா. இல்லை இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே ஆட்டம் போட்டு இன்ஸ்டாவில் நம்ம வீடியோலாம் 2.5 மில்லியன் போயிடுச்சு ஒரு வீடியோவில். இந்த தொட்டு பாரு குத்தமில்லன்னு ஒரு பாட்டு 2.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதெல்லாம் பார்த்து நேரம் அனுப்பாமையாக இருப்பாங்க அவளுக்கு. அப்போ பெத்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லை, இந்த மாதிரி ஊர் சுற்றுறான்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கலாம்.
இல்லை எங்கள் 2 பேரையும் கழுவி ஊற்றி வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டேயே வரமாட்டேங்கிறான். ஒரு டச் இல்லாமல் இவன் வேறு பாதையில் போகிறான். சுகைலுக்கும் இவளுக்கும் ஆகலை. அவனை விட்டு விலகுன மாதிரி வீடியோ இது போடுறான், கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறான். ஏன் என்னுடைய கமெண்டர்லாம் அங்கே போய் வந்து இது தப்பாக பேசுகிறீங்க, அவருக்கு இது அவர் வந்து அதுக்கு எதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. சுகைல், இதுதான் இனிமேல் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. ஏப்பா இதோட எத்தனை தடவை சொல்லிட்டான், இதுதான் என்னுடைய கடைசி லைவு, இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. நீ அவன் பேரை சொன்னோம்னா நம்ம 2 பேரும் கழிவு சொல்லி ஊத்துறோம் அவனை. சரி, அந்த மோனே இந்த மயனே அப்படின்னு நீ ஊத்த, நான் வந்து ஆத்தாவையில விட்ட அப்படின்னு பேசுறேன்ல. இதுக்காக தான் 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி நான் அவன் போட்டு வீடியோவில் காட்டுறாங்க. ஓ, அவ சொன்னதை நீ கேட்கலையே. அவ வந்து சுகைன்னு சொன்னா தானே நம்ம கடைகளையும் ஊத்துவோம். ஆமா, அவன் சொல்லாம பிரிஞ்ச மாதிரி காட்டினா நம்ம ஏன் அவன் டாபிக் போறோம். இன்னொரு விஷயம் உனக்கு நான் சொல்லவ, ஒரு ரகசியம் சொல்லவ. குமரேஷ் இருக்கான் பத்தியா, அவன் தான் சுகைலுக்கும் அட்மின், சுமிக்கும் அட்மின். கேளு, இப்போ அவன் தான் வந்து இந்த கேக்கு வெட்டுற ஐடியாவே அவன் தான் கொடுத்துருப்பான். ஏக்கா நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சஸ்பென்ஸாக போய் ஒரு கேக்கை வெட்டுங்க, வெட்டி அதில் வந்து 2Kன்னு சொல்லி போட்டு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்குன்னு சொல்லி வெட்டுங்கக்கா. அதனால் வந்து 1 லட்சம் வந்து கேக் வெட்டி நாம பார்த்துருக்கோம். 2 கேக் வெட்டினதுங்கிறதா முத நம்ம பார்க்கணும். வெறும் 2Kக்கு வந்து 50,000 விழுதுகள் கூட நம்ம வெட்டலை. பாத்தியா, நீ வெட்டுறேன்னாப்பா ஏதோ சண்டை வந்து வெட்டலை. வெட்டவே இல்லை. இவன் ஐடியா தான்ப்பா பூரான். நீங்கள் 2 பேரும் அப்படியே பிரிஞ்சா மாதிரி நாடகம் போடுங்க. கமெண்ட் போடுறவங்கள பூரா திட்ட சொல்லுங்கள் அக்காவை. அக்கா திட்டுனா வேணும்னே போய் அங்கே அவன் லைவில் போயோ இல்லை வீடியோவில் போயோ கமெண்ட் பண்ணி அடுத்து லைவ் வந்துடுவேன். பார்க்குறியா, லைவ் வருவேன். லைவ் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். லைவ்லே காட்டலையே அவனுக்கு. இல்லையா, லைவ் ஆப்ஷன் இல்லை போல இருக்கு அவனுக்கு. அதனாலதான் வராம இருக்கானா வந்திருப்பேன் நேரம். அதெல்லாம் வந்துறியா, கூடிய சீக்கிரமே வரையா பாரு. இல்லை, இது பூராமே புல்லு குமரேசனுடைய சதி வேலை தான். 100க்கு 100 2 பேரையுமே வந்து சண்டை போடுற மாதிரி நடிக்க வச்சு அப்படியே வந்து அவன் சுகைல் ஐடிக்குள்ளே போய் சுமியோடைய எதிரிகளை போய் கமெண்ட் போட வச்சு தூண்டி விட்டு அதனால் அவனுக்கு வியூஸை கொண்டு வந்து இப்போ 2K ஃபாலோவருக்கெலாம் ஒரு கேக்கு. இதெல்லாம் சரி, இதை கூட என்னால் ஜீரணிக்க முடியும். என் பேரனை கூப்பிட்டு வச்சு என் சம்மந்தக்காரம்மாவை கூப்பிட்டு வச்சு இவங்க கேக்கு வெட்டுறாங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? என் மையன் கேட்டதுக்கு என் மையன் தான் வந்து முன்னால் வந்து அந்த கேக்கு வெட்டுறதுக்கு முன்னால் அவன் வாய்ஸ் கேட்குதான். அவன் கேட்க மாட்டானா இது என்ன 2Kன்னு போட்டிருக்கு. தெரியாதவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா உன்னைய விட எனக்கு தெரியும் அவன் கேரக்டரை பத்தி. அவன் வச்சு யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். அப்புறம் இன்னும் கேக்கு பாரு, நான்லாம் அவன்கிட்ட வாங்காத அடியா, நான்லாம் வந்து படாத பாடா எல்லாம் சொல்லி பார்த்து கேட்காம சரி போய் தொலையிட்டு இருந்தாலும் வந்து திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் என்னை அவன் கை கழுவியே விட்டான். இவன் வந்து என்ன தைரியத்தில் என் பேரனை கூப்பிட்டு போய் கேக்கு வெட்ட உட்கார வச்சு அவங்க தான் வந்து அவள் வழியில் போயிட்டாங்க. அவங்களும் உட்காந்துக்கிட்டு சுகையிலுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும். இதெல்லாம் எந்த ஊரில் நடக்குது சொல்லு? அப்புறம் எப்படி என் மூஞ்சியில் அந்த அம்மா முழிக்கும்? என் பேரனை கூப்பிட்டு வந்து அவன் கையால் வந்து கேக்கை கட் பண்ணி அவனுக்கு ஊட்டி விடுற மாதிரி பண்ணதான் என்னால் ஏற்றுக்கிற முடியல. உன் கள்ளக்காதல் உன்னுடைய இந்த எச்சக்கலத்தனமான வேலைகளை எல்லாம் உன்னோட வச்சுக்க. தேவையில்லாமல் என் பேரனையும் கூட்டிட்டு போறான்ல, கூட்டிட்டு வர சொல்லி நம்மளும் பார்த்துப்போம். இவன் கள்ளக்காதலுக்கு கேக் கூட்டி எல்லாம் கொண்டாடுறான்ல. ஆமா, நமக்கு உரிமை இருக்குல்ல, நீ தாத்தா தானே, அப்ப நம்ம மட்டும் குடிச்சுவா, நம்ம வரத்துல 2 நாள் வச்சு பார்த்துப்போம். என்ன வேணுமோ சமைச்சு இதே வந்து சூர்யா கிட்ட சொன்னேன். அந்த பையன் எதுக்கு இங்கே போய் அங்கே சம்மந்தக்காரமா வீடு அங்கங்கன்னு போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டு கூட்டுவாங்க, நம்ம வீடு பங்களா மாதிரி இருக்குது. சமைச்சு போடுறதுலையும் சூர்யாவுக்கு நிகர் சூர்யா தான். நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பா, நெய்ச்சோறு, பருப்புச்சோறு, கீரை வகைகள் எல்லாம். மட்டன் சிக்கன் தான் சாப்பிட்டான்னு கிடையாது. அதுலேயும் நாங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிடுவோம். அவன் நல்லா மூளை பெப்பர் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பா. நிறையா அவனுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு அவளுக்கு ஆசை தான். நான் வந்து அது நல்லா இருக்காது, சமுதாயம் ஏற்றுக்கிறாது. உடனே நீங்கள் கமெண்ட் போடுறவங்க வந்துடுவாங்க. இந்த பாரு பேரனை கூப்பிட்டு வந்து கூத்தியா வீட்டில் வச்சு யதார்த்தமா ஒரு வாந்தி வந்து முடியாம போனா கூட இவதான் செய்வன வச்சுட்டா. ஆமா, வேணுக்கு அந்த பையனையும் வந்து இது பண்றதுக்காக என்னமோ பண்ணி விட்டான்னு சொல்லி பழியா போட்டுருவாங்க. இப்ப நான் வந்து இங்கேயே பழியா கிடக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு செய்வன காரணம் கிடையாது. சரி, நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அவளுக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு விளைவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். உடனே எனக்கே செய்வனை வச்சுட்டா யாரு? சுமி மற்றும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தை இதுதான். செய்வனையில் தான் இவர் அடிமையாக போய் கிடக்கிறாரு. இவருடைய தலைமுடியவும் காலடி மண்ணையும் எடுத்து எதையோ கொண்டு போய் கேரளாவில் போய் நம்பூதிரிகிட்ட போய் பண்ணிட்டா வச்சுட்டா அப்படின்னு சொல்லி இவன் மேலே பழிய போடுறாங்க. நாளைக்கு அதே கதை தான். இப்போ என் பேரனை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறான்னு நீங்கள், இவன் நல்ல மனசுக்காரி, நல்ல மனசோடு தான் கொடுப்பா. நாளை பின்ன ஏதோ ஒன்றுனாலும் நம்ம மேலே தான் பழி வரும். அவனுக்கு முடியாமல் போனாலும் அவன் சொன்ன மாதிரி முடியாமல் போனாலும் அந்த பழியை தூக்கி சூர்யா மேலே தான் போடுவாங்க. இவன் எதுக்கு கொண்டு போய் அங்கே விட்டான்னு சொல்லி அப்படி வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம்.
சரி இந்த மாதிரி பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு. ஆனால் அவள் உட்காந்துக்கிட்டு அந்த பயலை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டி நாளைக்கு வளர்ந்தவொன்னே அவன் அந்த வீடியோவை பார்க்க மாட்டானாப்பா. யாருக்கு அத்தம்மா கேக்கு வெட்டினீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவா? என் கள்ள புருஷன் சுகைலுக்கு வெட்டினேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா? இப்போவே விவரமாக அவன் பேசுகிறேன். சின்ன கதான்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. இப்பயே ஆரம்பிச்சிடா பிஞ்சிலே நஞ்ச வதச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யாருமே இப்பயே காட்டுறானா? ஏன்னா இவளையே வந்து கட்டக்கரிப்பின்னு சொல்லி கொடுத்து பழக்கி விட்டவன். அவள் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொன்னப்போ இல்லை இவர் ஆஃபீஸ் போகலை சூப்பீஸ்க்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவனே சொல்லியிருக்கான் ஒரு லைவில். யாவும் இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அவனை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுருக்கான். இப்போ சுகைலுங்கிறது யார்? உன்னுடைய சின்ன தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? சொல்லி தானே வளர்த்துக்கிட்டு வர்றா. இது வந்து தவறான பாதை. இதோட உன்னதோட விட்டுறணும். இது குழந்தைகளுக்கும் போய் எனக்கு கேக்கு ஊட்டி விட்டதுதாப்பா நேற்று நைட்டு பூரா எனக்கு தூக்கமும் இல்லை. எனக்கு அப்படியே அதை நினச்சி ஒரே பொறுமை. நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? இது எதுக்கு இவளுக்கு இந்த வேலை? பேரனே இந்த மாதிரி போட்டு கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சுருக்காளேன்னு சொல்லி மனசே கேட்கலப்பா. இல்லை நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இனிமேல் சொல்கிறேன். இந்த கள்ளக்காதல் பண்ணுறது, இந்த சுகையில் புச்சுக்குட்டி லவ்யூங்கிறது, அவனுக்கு எதிராக கம்யூனிட்டி போஸ்ட் இதெல்லாம் வந்து உன்னோட வச்சுக்க. இல்லைன்னு வைவேன் ஒன்றுமே இல்லை. குமரேசனை தான் வந்து 4 சாத்துவேன். இதோட தம்பி அவள் சேனலை பிடுங்கு. அவளுக்கு நீ அட்மினாக இருக்காத. நீ கொண்டு போய் வேறு யாருக்கிட்டையாவது கூட சேனலை கொடு. அவள் விஷயத்தில் நீ தலையிட்டனா அப்புறம் உனக்கு தான்ப்பா பிரச்சனை. உன் வீட்டில் வந்து உன் தாயார்கிட்டையும் உன் மனைவிக்கிட்டையும் நான் பிரச்சனையை கொண்டு போய் நிப்பாட்டுவேன். இதெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரியாது போலப்பா. குமரேச வீட்டுக்கு எதுவுமே தெரியாது போல. இவங்க பண்ணுற சுமியுடைய சுகையிலுடைய கள்ளக்காதலுக்கு முழு மாமா வேலை பார்க்குறவன் குமரேசன் தான். இது வந்து எனக்கு கண் கூட தெரியுது. அவன் தான் வந்து இப்போ டபுள் கேம் ஆடி இங்கிட்ட அங்கிட்டுன்னு சொல்லி 2 பேருமே இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் மதுரைக்கு வந்தவுடனே முதல் கட்ட நடவடிக்கையாக மேலூருக்கு போகிறேன். மேலூருக்கு போகிறதுக்கு முன்னால் என் மகன்கிட்ட போகிறேன். என் மகன்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் வந்து அவள் இனிமேல் வந்து என் பேரனை வந்து அந்த வீட்டுக்கே அனுப்பாத, அது போக சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு அனுப்பாதன்னு சொல்ல போகிறேப்பா. நீ வச்சு பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, சின்ன மருமக இருக்குல்ல, அதை சமைக்க சொல்லு, பிள்ளைய பார்த்துக்கிற சொல்லு. அவனை பார்த்து ஸ்கூலுக்கு நீயே கூட்டு வந்து நீயே விடு. இவங்க விடுற ஒவ்வொரு நேரமும் உங்களோட வயசுல மூத்தவங்க தானே உன் சம்மந்தக்காரமா? ஆமா. அந்த அம்மா கண்டிக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல. ஆமா. எப்படி இந்த அம்மா அப்படி இதை ஒத்துக்குது? அந்த அம்மாவை சேர்ந்து உட்காந்து கேட்க விடுவேன். ஆம்பளைங்க கூட அப்பையில இருந்தே ஒரு இது இருக்குது. 2 கல்யாணம் பண்றாங்க 3 கல்யாணம் பண்றது அவங்க அது இப்போ பண்றாங்கன்னு வச்சுக்க. பொம்பளைங்க இன்னைக்கு இஸ்லாத்துல இந்த மாதிரி வந்து இன்னொரு ஆம்பளை தேடி பப்ளிக்ல உட்காந்து அதை சம்மந்தக்காரமாவும் சேர்ந்து கேட்க விடுறது எந்த கட்டுப்பாட்டுல? சரி நான் கேட்குறேன், அதே சம்மந்தக்காரமா கேட்காத. அச்சுவுடைய கல்யாணம் வரப்போகுது, எதுக்கு சுமிமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்துல கூட சப்பு 4 அரைஞ்சா கூட கேட்கறதுக்கு அவளுக்கு நாதி இல்லை. நான் சொல்லவா, நம்ம 2 பேரும் இருக்கிற மாதிரி நம்ம சம்மந்தம் பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா. அதனால எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் பெரியவனுக்கு கல்யாணமே ஆகலையே, பேரனே பிறக்கலையே, ஏதோ பழகிட்டோம், தொட்டுட்டோம். தொட்ட பாவத்துக்கு நானும் கூட இருக்கேன். அப்பதான் நம்ம சம்பந்தமா பண்ணல. ஆமா. ஏமா சம்பந்தமா 6-7 வருஷமா இருக்கிறாரு, புடிச்சிட்டு சரி அதை கூட இது பண்ணலாம். இது என்ன ஏற்கனவே எத்தனை பேர் போய் திருப்பி இப்ப இவன் வந்து இவன் போனா இன்னொருத்தன் சொல்லி இது அசிங்கமா இல்லையா? இது நம்ம ஜமாத்துக்கு ஏத்துக்குவாங்களா? நாளை பின்ன என்ன ஆகும் ஏதாகும்? பொம்பளைங்க இந்த மாதிரி போகக்கூடாது, ஆம்பளைங்க போனா கூட பொம்பளை நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்க வேண்டி திருக்கிட்டு இருக்காரு அவரு. சொல்றது அவரை போய் என் மச்சான அதில் சேர்ந்து நிற்கிறாரு. என் மச்சான் மேல இப்போ வரைக்கும் நான் விட மாட்டான், சுகையில விட மாட்டான்னு இருக்காங்க. இது என்ன பழக்கம்? சுகையில் யார் உங்களுக்கு? என்ன அவன் என்ன சின்ன மருமகனா? அவனை போய் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சுகையில் விட மாட்டோம்னா அவரெல்லாம் சின்ன சம்மந்தியா? நான் கேட்குறேன், எப்படி இப்படி வந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு எதாவது தெரியலையா, தப்பாக தெரியலையா? அவளை வளர்த்து விட்டு கெடுக்கிறதே நீங்கள் தான். அவள் பாட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைமே வந்து இந்த சுகைலுங்கிற பேர் எடுக்கும்போதே, ஏமா இந்த மாதிரி பேச்சை பேசிக்கிட்டுலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லி வந்து கண்டிச்சிருந்தா இந்நேரம் அவள் இவ்வளோ தூரம் கேக்கு வெட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காது இந்த பிரச்சனை. இதை மாதிரி எத்தனை பேரை பகைச்சிக்கிட்டு இருக்கா? நம்ம அவங்க பண உதவி செய்கிறவங்களையும் பகைச்சிக்கிட்டா, நல்ல அட்வைஸ் செய்கிறவங்களையும் பகைச்சிக்கிட்டா. ஆமாம், அதையும் போய் பப்ளிக்கில் போய் 5000 ரூபா கொடுத்தாங்க, ஷூ வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி, கூலி படத்துக்கு போனதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி, பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எல்லாத்தையுமே பப்ளிக்கில் சொல்லி அந்த அம்மா பேரை கெடுத்து அந்த அம்மா உட்காந்து மீடியாவில் தினம் அழுதுகிட்டு இருக்கு. அது இருக்கிற பணத்துக்கும் அது இருக்கிற அந்த எப்படி சொல்றது கோடீஸ்வரிக்கும் யாருக்கு உதவி செய்ய போய் நீங்க நான் கண்ணீர் விட்டு உட்கார்ந்திருக்கேன். ஆமா, இந்த விசுவாசம் கூட இல்லையே சொல்லி தான் அவங்க புலம்புறாங்க. அதை தான் நான் சரி. இப்போ நம்ம இருக்கோம், மெர்சிமா விஷயத்தை போய் யாருக்கிட்டயா போய் சொல்கிறோமா?
ஒரே ஒரு வார்த்தை ஒரு தடவை வீடியோவில் சொன்னதுக்கு தான் அந்த அம்மாவை எல்லா பக்கமும் கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்லி நம்ம எந்த வார்த்தையும் பேசுறது இல்லையில. இதோட உதவியே நிப்பாட்டிருச்சே. இந்த இப்போ கூட இந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, என்ன வேணும்னே ஏது வேணும்னே நேற்று கூட ஏதோ பட்டுச்சேலை எடுக்கிறதுக்கு போயிருக்கும் போல வீடியோ போட்டிருக்கு. சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுருந்துருக்கலாம்ல, ஏமா இந்த மாதிரி நான் சேலை எடுக்க போகிறேன், உனக்கு ஒரு சேலை வேணுமா நீ சொல்லுப்பா, கொரியர் பண்ணி விடுறேன். ஆர்டர் போட்டு கொடுக்குறத விடு, அந்த அம்மா போகிற இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு சேலை எடுக்கும் போது உனக்கும் கேட்கும்ல, ஃபோன் பண்ணியாவது. இப்போ அதுவே இல்லையே. இப்போ எனக்கு இப்போ ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டு நேரம் என்னைய கோட் சூட் எடுக்க சொல்லியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு நல்லது கொண்டது வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே தடைப்பட்ட மாதிரி ஆகி போச்சு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ 3 நாள் ஆச்சு மைதீன் பாய்க்கு நம்ம எத்தனை ஃபோன் பண்ணோம், ஒரு ஃபோனாக அது எடுத்தாரா? இவ்வளோத்துக்கு நம்ம பாய் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் கேட்டோம். அப்போ யார் இதுக்கு காரணம்? சுமி தானே மூல காரணம். தானும் படுக்கிறதுல தண்ணியும் படுக்கிறது இல்லை. 4 பேர் செய்கிறாங்களா, 4 பேர்கிட்ட வாங்கிக்கிட்டு ஒரு நகரத்துக்கு சேர்த்து போடுற ஒரு 2 கிராம் நகையை எடுப்போம். வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு பொருள். இப்போ நானாக இருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் கூட்டு ஆர்டர் போடுறேன், ஒரு அழகா வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி இதற்கு வாங்கி கொடுங்க, ஒரு ஸ்டாண்டை வாங்கி கொடுங்க. அந்த வீடை எப்படி லட்சணமாக வச்சிருக்கலாம். அந்த வீடை வந்து இந்த உட்காந்து இவனுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு இவனுக்கு ரிப்ளை கொடுக்குற நேரத்துக்கு வீட்டில் உள்ள ஒற்றையை அடிச்சிருக்கலாம், வீட்டில் உள்ள எலிப்புழுக்கையும் அந்த நாய்ப்பையும் அள்ளி போட்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு சுகையில் அவனுக்கு ஏண்டி போய் கமெண்ட் பண்ணுறீங்க, அவன் யாரு உங்களுக்கு வந்து கள்ளப்புருஷனா? அதுக்கு தாப்பா அவங்க 2 பேரும் சேனல் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த ஐடியாவும் குமரேசன் தான் கொடுத்துருப்பேன். ஒன்று பாஸ்போர்ட் எடுத்துட்டு இலங்கைக்கு வா, நம்மளை எப்படி மேலூரில் வச்சு பார்த்துக்கிட்டேன் 6 மாதம், நம்ம கொஞ்சம் இந்த டயத்தில் இருந்தோம் பாரு, கொரோனா டயத்தில். அதை மாதிரி சுமியவும் 6 மாதத்துக்கு சுகையிலுக்கும் வீடு பிடிச்சி கொடுத்து 2 பேருக்கும் நல்ல வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு 2 பேர் சேனல் கையில் இருக்குது, நம்ம 2 பேர் விலகணும்ல, நம்ம இடத்துக்கு அவங்க 2 பேரையும் கொண்டு வரதுக்கு நீ பிளான் பண்ணுறேன். நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு சுகையிலையும் சுமியவும் இவன் உருவாக்குறேன். இவன் தான் ஸ்கிரீன் பிளே கொடுக்குறேன். நம்ம எங்க திறமையில 1% திறமையாவது அவனுக்கு இருக்கா, சுகைலுங்கிறவனுக்கு இருக்கா? முதல் நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை இவளுக்கு இருக்கா, சுமிங்கிறவளுக்கு குண்டாச்செடிகளே குதிரை ஓட்டுறான். நம்மளாவது 4 ஊருக்கு போகிறோம், வர்றோம், விழாக்கு போடுறோம், வீடியோ போடுறோம். இவன் என்ன பண்ணுறா? அவன் ஒன்றுத்துக்குமே லாயக்கு இல்லாத வச்சு வீடியோ போடலாம், சமைக்கலாம். நீங்க பாருங்க அந்த ரூமை பாருங்க எப்படி இருக்குன்னு, இப்போ நான் இதை எப்படி சுத்தம் பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோ. இப்போ நான் அப்படிதான் போடுவேன். ஆமா, ஃபேஸ்புக்ல லைவ் போட்டுட்டு ஏன் வேஸ்டமான பாத்திரங்கள் வரத கூட ஃபேஸ்புக்ல லைவா தான் போடுவேன். அந்த அளவுக்கு அவளுக்கு திறமை இல்லைல. வீட்டை காமிச்சிருவேன், அதுக்கு பின்னாடி வீடை சுத்தம் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு வாட்டி காமிப்பேன். ஒரு ஒற்றை போல பிடிக்க விட மாட்டேன், அதுவும் காசு தான் நமக்கு. எப்படி நான் தான் போர் அடிக்குதுன்னு சரி பாப்பா. இப்போ இது எதுக்கு தெரியுமா இந்த ஐடியா? நம்ம 2 பேரும் இங்கே சந்தோஷமா இருக்கும்ல, மன உளைச்சலை கொடுக்குறதுக்காக தான். இப்போ இதனால தான் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் வயிற்றால போக ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் விட்டுரு. நாங்கள் அநேகமாக மதியமே கிளம்புனாலும் கிளம்பிடுவோங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு மைண்டே இல்லை. அதில் எனக்கெல்லாம் சுத்தமாக மைண்டு இல்லை. உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டுட்டேன். என்றைக்கு என் பேரனை வச்சு அவள் கேக்கு வெட்டினாலும் மதுரைக்கு போன ஜோருக்கு என் மயங்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கட்டணும். அவள் அப்படி நடக்கணும் தான் நாங்கள் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தா. ஒரு வாட்டிலாம் என்ன பண்ணுவா, போட விடுவா, இல்லைன்னா வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு சீனை போட எங்கூட்டோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இப்போ இப்படி போனால் நீ இந்த கேன்சல் பண்ணி வருவேன்னு சொல்லி தானே பிளான் போட்டு அவள் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, அதுக்காக இப்படிதான் நீ ஏமாந்து போற நிறைய வாட்டி. நான் வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கு மனசு இல்லப்பா. எனக்கு மைண்டு பூரா அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும். பெரியவன்கிட்ட போய் நீ எல்லாத்தையும் கொண்டு போயிரு, நான் இருந்துட்டு வரேன், கிளம்பு. எதுக்கு நீ இருந்துங்க என்ன அவனை போற? நீ போய் உன் பிரச்சனையை தெரியும். நான் வந்து ஏய் மெண்டல் மாதிரி பேசாத, கிளம்பு, அவ்வளவுதான். நம்மளுக்கும் குற்றாலத்துக்கு ராசி இல்லை. எப்ப நம்மளுக்கு தான் ராசி இல்லை. ஏன் உன்னால 2 தடவை பிரச்சனை வரும்போது நான் கிளம்பி வந்தேன்ல, நீ மாடியில இருந்து கூச்சப்போ கூட தான் நான் உடனே கூட்டு போனேன். இல்ல இருப்பான்னு சொல்லி உன்னைய வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தேனா? இல்ல நீ வேணா விழுந்ததா இருக்கட்டும். உனக்கு உடல் ரீதியா பிரச்சனை, எனக்கு மன ரீதியா பிரச்சனை. அதான் நம்ம கிளம்புவோம்னு சொல்லு. நான் எது கிளம்பணும்? 2 பேரும் சேர்ந்து கிளம்புவோம். இந்த பேச்சு பேசாத. என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு அது ஒரு பிரச்சனையை நினைச்சு கிளம்பணும். யாரு சைடா இருந்தா என்ன பிரச்சனை தான். உனக்கு ஒரு பிரச்சனை, உங்க அம்மாவுக்கு இப்ப முடியாம போயிருது, ஏதாவது ஒண்ணுன்னா நான் உடனே பார்க்க மாட்டேனா? நான் வரமாட்டேனா கிளம்பி? அதை மாதிரி நினைச்சுக்க. இப்ப என் வீட்டுல ஒரு பிரச்சனை,
சுமினால பிரச்சனை. அவனால பிரச்சனை நீ போய் பாரு. உனக்கு வருஷம் முடிச்சுதான் பிரச்சனை வர, அவ வருஷம் முடிச்சுதான் உனக்கு நீ சந்தோஷமா இருந்தா அவ இல்லாட்டா நான் கிளம்புன்னு சொன்னா கிளம்பணும், இல்லைன்னு சொன்னா இந்த உட்காந்துக்கிட்டு இந்த வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்காது. என்ன வர முடியாது? டேய் நீங்க வைங்கடா, நான் பேசிட்டு வர்றேன். நன்றி, வணக்கம்.